ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி செட்டிநாட்டு மட்டன் நல்லி சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம டிஷ்ஷுங்க, அல்டிமேட்டான ரெசிபி, மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். நல்லிலாம் செம்மையாக வெந்து கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய டிஷ்ஷு இது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றி பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மைல்டாக வதங்கினா போதும். அந்த வெங்காயம் வந்து அந்த டிஷ்ஷிலே குழஞ்சிரும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கை கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை வந்து உப்பு எதுவுமே போடாமல் வெறும் தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நீங்கள் அப்படியே தண்ணியோடு ஊற்றிக்கோங்க. தண்ணி இருத்துட்டு ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. தண்ணியோடு நல்லா வேக வச்சு அப்படியே ஊற்றிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியோடு இருக்கோ அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டால் போதும், அது வேகிறதுக்காக தான். போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 10-15 பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு விரல் சைஸ் இஞ்சி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதேமாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3ஐயும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதை எடுத்து நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டே வேக வைங்க, அப்போ தான் சீக்கிரம் வரும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான். அப்புறம் நமக்கு காரத்துக்கு தேவையானது வந்து இந்த வத்தல் மட்டும்தான் நம்ம போட போகிறோம், சில்லி பவுட்ரு போடுறது கிடையாது. அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 10-15 வத்தல் போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இப்போ அதை மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தான் அதில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும். அப்புறம் நம்ம அந்த கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரையும் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கரம் மசால் போட்டிருக்கேன் நான், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரில, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரைஸ்க்கோ இல்லை அதே மாதிரி தோசை, இட்லி, அதே மாதிரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வத்தல் போட்டு பண்ணுறனால சில்லி பவுடரை விட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். மட்டனுமே இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட வேறு என்னங்க வேணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கான்னு எதையாவது ஒன்று வச்சு ஒயிட் ரைஸை போட்டு மேலே குழம்ப ஊற்றி சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சா அந்த நாளே வேறு லெவலாக போகும்ல. மண்டே நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.